வணக்கம். அம்மாவின் கடிதம். படைப்பு ரமணன் அவர்கள். நன்றி. இப்பொழுது கதைக்குள் செல்லலாம். எதிரே இருந்த மேஜையின் மேல் 2 கால்களையும் தூக்கி போட்டுக்கொண்டு அன்று எனக்கு வந்த கடிதங்களை புரட்டி கொண்டிருந்தேன். மேற்கு ஜெர்மனியில் பெரியதொரு நகரான பிராங்க்பர்ட் நகரில் ஒரு பெரிய அமெரிக்க கம்பெனியில் விற்பனை பிரிவில் முக்கிய புள்ளி நான். வெளிநாட்டு லாகாவில் இந்தியா, பாகிஸ்தான் போன்ற தூர கிழக்கிந்திய நாடுகளுடன் வியாபாரம். என்னுடைய அறை விசாலமானது. எனது பெரிய மேஜையின் மேல் 3 டெலிஃபோன்கள், பலவகைப்பட்ட ஆஃபீஸ் ஃபைல்கள், காகிதங்கள், பேனாக்கள், பென்சில்கள் இத்தியாதி இத்தியாதி. என் செக்ரட்டரியை கூப்பிட பெல்லை அழுத்தினேன். என் அறை கதவை திறந்து கொண்டு அழகான அந்த ஜெர்மன் பெண் உள்ளே வந்தாள். யா பிட்டே என்று சொல்லி காத்திருந்தாள். மோனிகா, நாளை காலையில் நான் முனிச் போக இருக்கிறேன். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சரி என்று சொல்கிற மாதிரி அவள் தலையை ஆட்டிவிட்டு போனாள். நான் எழுந்து நின்று என் இடுப்பை 2 கைகளாலும் பிடித்து கொண்டே என் அறையில் நடந்து கொண்டே இருந்தேன். என் எண்ணம் முழுவதும் அன்று காலையில் எனக்கு வந்த அந்த கடிதத்திலேயே நிலைத்திருந்தது. என் அம்மா தான் எழுதியிருந்தாள். நான் மிகவும் ஆசாரமுள்ள ஒரு குடும்பத்தில் பிறந்தவன். சின்ன வயசிலிருந்தே எனக்கு சாஸ்திரமான பழக்க வழக்கங்களை அனுசரிக்க அம்மா ஏற்படுத்தி கொடுத்திருந்தாள். நான் படித்து பட்டம் பெற்று வெளிநாட்டிற்கும் வந்துவிட்டேன். அம்மாவிற்கு நான் வெளிநாட்டிற்கு போவதே பிடிக்கவில்லை. எப்படியோ சமாளித்து கொண்டு இங்கு வந்துவிட்டேன். ஊருக்கு கிளம்பும்போது அவள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு இன்னும் இப்போதும் நினைவில் இருக்கிறது. அம்பி, எங்கே போய் எங்களையெல்லாம் விட்டுவிட்டு இருக்க போகிறாய்? காசு பணம் முக்கியமில்லை, நமது ஆசார அனுஷ்டானங்களை விட்டுவிட்டு இருக்கக்கூடாது. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற வயசாயிட்டுது. அங்கே போய் கண்ணா பின்னான்னு ஏதாவது பண்ணிடாத. கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் ஒரு புடவை கட்டிக்கிற பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கும். அதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. நீ எல்லாம் படித்தவன். உன்னை பெற்றேன் என்ற பெருமை தான் எனக்கு உண்டே தவிர வேறு எந்த வகையிலும் நான் உனக்கு சொல்ல முடியாது. சமத்தா இரு. நான் அப்போது தலையை ஆட்டிவிட்டு வந்துவிட்டேன். இங்கே வந்த பின் தான் என் வாழ்க்கையில் எத்தனை மாறுதல்கள். மொத்தத்தில் இப்போது நான் பென்சன் அண்ட் ஹெட் சிகரெட்டை தினமும் 2 பாக்கெட் பிடிக்கிறேன். எல்லா விதமான மதுபானங்களையும் அருந்துகிறேன். அசைவ உணவை தினமும் தின்கிறேன். காதல் என்ற சொல் ஏதோ சொல்லக்கூடாத ஒன்று என்று எண்ணிக்கொண்டிருந்த நான் இப்போது நானும் என் காதலி மிஷேலாவும் இன்று ஒன்றாகவே ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகிறோம். மேலே கூறிய அந்த விஷயங்களை எல்லாம் அம்மாவுக்கு எப்படி தெரிய வைப்பது என்று தெரியாமல் நான் தவித்து கொண்டிருந்தேன். கல்யாணத்தை பற்றி அவளிடமிருந்து வரும் கடிதங்களுக்கெல்லாம் ஏதோ ஜல்ஜாப்பு சொல்லி தட்டி கழித்து கொண்டேன். இதில் என்ன இருக்கிறது? நேரடியாக எழுதிவிட வேண்டியதுதான். எனக்கு கூடிய சீக்கிரம் நமது திருமணம் நடக்க வேண்டும் என்று விருப்பம் என்றவாறு ஆசையாக மிஷேலா என் கையை எடுத்து தன் கைமேல் வைத்து கொள்வாள். ஆனால் எங்கள் வீட்டிற்கு எழுதுவதுதான் மிகவும் சிரமமான காரியம் என்பேன் நான். ஆமாம், எனக்கு நீ ஏன் பயப்படுகிறாய் என்று தெரியவில்லை. அப்படியானால் உன் நாட்டில் காதலர்களே கிடையாதா? காதல் கல்யாணம் நடப்பதே இல்லையா? எனக்கு இது ஒன்றும் புரியவில்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒயின் குடிக்க தொடங்குவாள். அவளுக்கு எப்படி புரிய வைப்பது? நமது பழக்க வழக்கங்களை எப்படி, என்னுடைய குடும்ப சூழ்நிலையை விவரிப்பது என்ற பெரிய பிரச்சனை. நான் எவ்வளவு விளக்கமாக சொன்னாலும் அவளுக்கு புரிய போவதில்லை. அன்று இரவு என்னால் சரியாக தூங்க முடியவில்லை. வெகு நேரம் வரையில் படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தேன். பொலபொலவென்று பொழுது விடிந்து விட்டிருந்தது. கோடை காலமானதால் எங்கும் வெளிச்சம் நன்றாக பரவியிருந்தது. மிஷேலா எழுந்து வேலைக்கு போய்விட்டால். நானும் வேலைக்கு போக தயாரான சமயம் டெலிஃபோன் மணி ஒலித்தது.
இந்த நேரத்தில் எனக்கு யார் ஃபோன் பண்ணுறா என்று எண்ணிக்கொண்டே ஹலோ என்றேன். மறுமுனையிலிருந்து என் சித்தி பையன் மணி பேசினான். ஹலோ அம்பி, நான் மணி பேசுகிறேன். லண்டனுக்கு ஆஃபீஸ் விஷயமா வந்தேன். திரும்பும்போது ஃப்ராங்க்பர்ட் வந்து உன்னையும் பார்க்கலாம் என்று இருக்கிறேன். நாளைக்கு அங்கு வரலாம் என்று உத்தேசம். உனக்கு வேறு ஏதாவது பிளான் உண்டா? உன் சௌகரியம் என்ன? பேஷாக வா. நாளை காலையில் உன்னை ஏர்போர்ட்டில் சந்திக்க. பம்பாயில் அவன் ஒரு பெரிய கம்பெனியில் இருக்கிறான். சித்தி குடும்பம் எப்பொழுதுமே பம்பாயில் இருந்தவர்கள். நான் சிறுவனாக இருந்தபொழுதே அவர்கள் என் வீட்டிற்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசும் இங்கிலீஷும் ஹிந்தியும் எனக்கு ஆச்சரியத்தை தரும். அவர்கள் மிகவும் நாகரிகமாக வாழ்வதாக நான் நினைத்து கொண்டதுண்டு. என் அம்மா தன் தங்கை பம்பாயிலிருந்து வந்திருக்கிறாள் என்று பறக்க பறக்க காரியங்களை செய்து வகை வகையாக சமைத்து போட்டிருக்கிறாள். மணியை இந்தியாவிலிருந்து கிளம்பும் பொழுது நான் பம்பாயில் சந்தித்தேன். அவன் இப்போது இங்கு வரப்போகிறான். எனக்கு ஒரு ஐடியா தோன்றியது. ஏன் இந்த மணி மூலம் விஷயத்தை பக்குவமாக அம்மாவிற்கு தெரிவிக்கக்கூடாது? அவன் கட்டுப்பட்டி அல்ல, நாகரிகம் தெரிந்தவன். அம்மாவிற்கு எப்பொழுதும் இவர்கள் குடும்பத்தின் மேல் அலாதியான ஒரு மதிப்பு இருக்கிறது. இவன் போய் எல்லாவற்றையும் நேரில் சொன்னால் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். எனக்கும் எப்படியடா எழுதுவது என்ற கவலை இல்லை. என் அம்மாவின் ஆசி கிடைத்துவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஃப்ராங்க்பர்ட் ஏர்போர்ட் மிக பெரியது, மிகவும் நவீனமானது. பெரிய கரும்பலகையில் வரும் எல்லா விமான விவரங்களும் காண்பிக்கப்பட்டன. அதில் விமானத்தின் நம்பர், எங்கிருந்து வந்து எங்கு போகிறது, வரும் நேரம், தாமதமாக வருகிறதா, எந்த கேட் மூலம் விமான பிரயாணிகள் வெளிவருவார்கள் என்ற விவரங்களும் இருந்தன. மணி வரும் விமானம் சரியான நேரத்திற்கு வந்துவிட்டதை போர்டு காண்பித்தது. வெல்கம் டு ஜெர்மனி டு ஃப்ராங்க்பர்ட் என்று அவனை வரவேற்றேன். தேங்க்யூ என்றான் பதிலுக்கு. சில நிமிஷங்களில் இருவரும் என்னுடைய காரில் என் வீட்டை நோக்கி பயணமானோம். வீட்டிற்கு வந்துவிட்டோம். இருவரும் காப்பி குடித்தோம். மிஷிலா வேலைக்கு போயிருந்தாள். சிகரெட் என்றேன். வேண்டாம், நான் பிடிப்பதில்லை என்று சொன்னான். சிகரெட் கூட குடிப்பதில்லையாமே? எனக்கு என்னவோ போல் இருந்தது. நீ இந்த வீட்டில் தனியாகத்தான் இருக்கிறாயா அல்லது வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்களா? நான் காப்பியை மடக்கென்று குடித்தேன். நல்ல கேள்வி இது. எனக்கு சொல்லவும் சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது. ஆம், கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாளா? நான் ஒரு பெண்ணுடன் இருப்பேன் என்று மணி எண்ணி பார்த்திருக்க முடியாது. வாட், பொம்மை நாட்டியா கூட வைத்து கொண்டிருக்கிறாய் என்றான் அவன் ஆச்சரியத்தோடு. நான் ஏதோ குற்றம் செய்துவிட்டு தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கும் கைதியைப் போல் தலையை குனிந்து கொண்டேன். பதில் சொல்லவில்லை. என்ன இது, ரயில் வண்டி போல் ஊதிக்கொண்டே இருக்கிறாயே, கொஞ்சம் குறைச்சிக்கோ என்றான். நீ பிடிப்பதே இல்லையா? நானா? நன்றா இருக்கு போ. அந்த வழக்கமெல்லாம் எனக்கு எப்படி வரும்? என்னால் உன்னை போல் மாற முடியாது என்று சொல்லிக்கொண்டே கைப்பையை திறந்தான். அம்பி, இந்தா, நான் ஊரை விட்டு கிளம்புவதற்கு முன்பு சுவாமிமலை போயிருந்தேன், அபிஷேக விபூதி என்று விபூதியை மேஜை மேல் வைத்தான். விபூதியின் மனம் கமகமவென்று வீடு முழுவதும் பறந்தது. கையில் புகையும் சிகரெட்டுடனும் இருந்த எனக்கு அந்த விபூதியை தொட மனம் வரவில்லை. எப்போ வருவா அந்த குட்டி என்றான் அவன். குட்டி என்று அவன் இட்ட பெயர் மிஷிலாவுக்கு தான். அவள் பெயர் குட்டி இல்லை, மிஷிலா என்றான். 6 மணிக்கு வருவாள். நான் ஜன்னல் வழியாக வெளிவானத்தை பார்த்து கொண்டிருந்தேன். இவன் என்னுடைய காதலை பற்றியும் நான் இங்கே வாழும் வாழ்க்கையை பற்றியும் தெரிந்து கொண்டான். மிகவும் ஆச்சரியமடைந்தான். என் காதலுக்கு இவன் தூது போவானா? இவனே இதை அங்கீகரிக்க மாட்டானோ? நீ குளிச்சாச்சா என்றான். நான் காலையிலேயே குளித்து விட்டேன். வின்டரில்தான் 2 நாளைக்கு ஒரு தரம் குளிப்பேன். ஜெர்மன்காரர்கள் வாரத்திற்கு ஒரு முறை தான் குளிப்பார்கள்.
எல்லாம் ஒரே விழுப்பு என்று சிரித்துக்கொண்டே குளிக்கப் போனான். அரை மணி நேரம் கழித்து பட்டையாக விபூதி இட்டுக்கொண்டு துண்டை மேலே போட்டுக்கொண்டு வெளியே வந்தான். திவ்யமான ஸ்நானம், காயத்ரியும் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது சாப்பாட்டு காரியம். எனக்கு பிரச்சனை இல்லை. சாம்பாரும் சாதமும் எனக்கு நன்றாக வைக்க தெரியும். பருப்பும் புளியும் யானை விலை என்றாலும் கிடைக்கிறது. சமையல் செய்ய தொடங்கினேன். இன்று நானும் சுத்த சைவம்தான். இருவரும் பிராங்க்பர்ட்டை சுற்றி பார்க்க வெளியே கிளம்பினோம். சாயங்கால நேரம் மிஷேலா வீட்டிற்கு வந்த பொழுது வீட்டில் நானும் மணியும் இல்லை. நாங்கள் வீட்டிற்கு வேலைக்காரி வைத்து கொள்ளவில்லை. இங்கே வேலை செய்ய ஆட்கள் கிடைப்பது வெகு கஷ்டம். அப்படி ஆள் கிடைத்தாலும் அதிகமாக பணம் தர வேண்டும். எல்லாமே இங்கு கிராக்கி. லாண்டரியில் ஒரு ஷர்ட்டை 3 தரம் செலவு செய்யும் காசுக்கு புதிதாக ஒரு ஷர்ட் வாங்கிவிடலாம். நானும் மணியும் வீட்டிற்கு திரும்பி வந்தோம். மணியை மிஷேலாவுக்கு அறிமுகம் செய்துவிட்டேன். அவனை புன்னகையுடன் வரவேற்று கை குலுக்கினான். நாங்கள் உள்ளே சென்று அமர்ந்தோம். மிஷேலா ஜெர்மன் பெண்ணானாலும் சரளமாக ஆங்கிலம் பேசுவாள். நாங்கள் அநேகமாக ஆங்கிலத்திலேயே உரையாடுவோம். மிஷேலா டேபிள் மீது 3 கிளாஸ்களை வைத்து ஒயினை ஊற்றத் தொடங்கினான். நான் மது அருந்துவதில்லை, பழக்கமில்லை என்றான் மணி. மிஷேலாவுக்கு என்னவோ போலிருந்தது. மணிக்கு காப்பி தயாரித்து தந்தார். பிறகு நாங்கள் மூவரும் பலவிதமான விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். கடைசியில் எங்கள் பேச்சு திருமணங்களை பற்றி தொடர்ந்தது. நமது நாட்டில் எவ்வாறு திருமணங்கள் நிச்சயப்படுகின்றன என்றும் அவைகள் மேல்நாட்டு நாகரிகத்திற்கு பொருந்தாமல் இருப்பதையும் அதில் உள்ள அனுகூலங்கள் கஷ்டங்கள் இவைகளை பற்றியும் பேசினோம். எங்களுடைய விவாதம் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. கடைசியில் மணி மிஷேலாவை பார்த்து, நீங்கள் எப்போது கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறீர்கள்? உங்கள் கணவராக யாரையாவது தேர்ந்தெடுத்து விட்டீர்களா என்றான். ஓ, இதோ உட்கார்ந்திருக்கிறாரே, உங்கள் கசின், அவர்தான். நாங்கள் இந்த வருஷ முடிவுக்குள் திருமணம் செய்து கொள்ள திட்டமிட்டிருக்கோம். அதற்கு பின் நான் இந்தியா வருவேன். எங்கள் திருமணத்திற்கு நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று மிஷேலா சொல்லிவிட்டு என்னை அணைத்து கொண்டு எனக்கு ஒரு முத்தம் இட்டாள். மணியின் முகத்தில் ஒருவித சலனத்தை படர்வதை நான் கவனிக்காமல் இல்லை. அவள் என்னை கட்டி முத்தமிட்ட காட்சி அவனுக்கு ஏதோ வேண்டாத ஒன்றை கண்டது போல் பட்டது. அவன் என் முகத்தை ஊடுருவி நோக்கினான். சிறிது நேரம் அங்கே அமைதி நிலவியது. நான் மிஷேலாவிடம், நாங்கள் சிறிது வெளியே போய்விட்டு வருகிறோம், நைட்டு திரும்பி வருவோம் என்று சொன்னேன். சீக்கிரம் திரும்பி விடுங்கள், கண்ட இடங்களில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்க வேண்டாம் என்று கண்களை சிமிட்டி கொண்டே சொன்னாள். நானும் மணியும் காரில் போய்கொண்டிருந்தோம். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்ன பலமான யோசனை என்றேன். என்னடா, அவள் ஒரு அணுகுண்டை தூக்கி போடுறா, இதெல்லாம் நமக்கு சேருமா? நீ என்ன இப்படி ஆயிட்ட? நான் விஷயத்தை சொன்னேன். மணி, இதெல்லாம் இங்கே ரொம்ப சகஜம். நாங்கள் 2 பேருமே ஒருத்தரை விரும்புகிறோம். ஒருவரை ஒருவர் மனசார காதலிக்கிறோம். என் அம்மாவிற்கோ அண்ணனுக்கோ நான் இவளை காதலித்து இவளுடன் இருக்கிறேன் என்ற விவரமே தெரியாது. எனக்கு கல்யாணம் செய்து வைக்க அம்மா ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருப்பதாக பலமுறை கடிதம் எழுதிவிட்டால் நான் பதில் ஏதும் எழுதாமல் தள்ளி போட்டு கொண்டிருக்கிறேன். நல்ல சமயத்திற்கு நீ வந்தாய். உன் மூலமாக என் காதல் சங்கதியை அவர்களுக்கு தெரிவிக்கப் போகிறேன். இந்த உலகில் நான் வேறு எதை பற்றியும் கவலைப்படவில்லை. என் அம்மாவின் ஆசி மட்டும்தான் தேவை. அதற்கு நீதான் எனக்கு உதவ வேண்டும். குரல் தழுதலுக்க மணியிடம் சொன்னேன். என்னால் என்னப்பா செய்ய முடியும்? எப்படி பெரியம்மாவுக்கோ சங்கரனுக்கோ தெரிவிக்க முடியும்? நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத. பேசாமல் இவளை விட்டுட்டு ஊருக்கு போய் அம்மா அண்ணாவிற்கு பிடித்த நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. இதெல்லாம் என்ன கன்றாவி என்றான். மறுநாள் மாலை ஏர்போர்ட்டிற்கு அவனை அழைத்து போனேன். அவனை வழி அனுப்பிவிட்டு வீடு திரும்பினேன்.
மணி இந்தியா சென்று 10 நாட்கள் ஆயின. எனக்கு அவனிடமிருந்து ஒரு கடிதம் கூட வரவில்லை. சாதாரணமாக இருந்தால் நான் அவனுடைய கடிதத்தை எதிர்பார்த்து இருக்க மாட்டேன். அவன் எனக்காக போன தூது என்னவாயிற்று என்று அறிய மிகவும் ஆவலாக இருந்தேன். என் அம்மாவிடமிருந்து கடைசியில் ஒரு கடிதம் வந்தது. ஆசை, பரபரப்பு, பீதி இவைகளுடனே கடிதத்தை படித்தேன். என் அன்புள்ள அம்பிக்கு அநேக ஆசீர்வாதங்கள், க்ஷேமம். இந்த கடிதத்தை நான் இரவு 2 மணிக்கு உட்கார்ந்து கொண்டு எழுதுகிறேன். எனக்கு தூக்கமும் வரவில்லை. உன் ஞாபகமாகவே இருக்கிறது. கோமதி பையன் மணி நேற்று இங்கு வந்தான். அவன் வெளிநாடு சென்று உன்னை பார்த்த சமாச்சாரங்களையும் சொன்னான். உன்னை பற்றியும் கூறினான். முதலில் அவன் ஏதோ தமாஷாக சொல்லுவதாக நான் நினைத்து கொண்டேன். ஆனால் அவன் மிகவும் சீரியஸாக சொன்ன பிறப்புதான் தெரிந்தது. நான் உனக்கு சொல்ல ஒன்றுமில்லை. மிக பிரியமாக உன்னை வளர்த்தேன். உனக்கு கல்யாணம் செய்து வைக்கும் என்று மிகவும் ஆசையாக இருந்தேன். என் பிள்ளை தங்க கம்பி கண்ணா பின்னாவென்று ஒன்றும் செய்ய மாட்டான் என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன். அதெல்லாம் இப்பொழுது கனவாகிவிட்டது. உன் அப்பா வாழ்ந்து காட்டிய பாதை பழைய கதையாகவே போய்விட்டது. இறைவன் இப்படி ஒரு லீலை செய்வான் என்று நான் நினைக்கவில்லை. சங்கரனும் சாரதாவும் ஒன்றும் பேசாமல் இருக்கிறார்கள். இக்காலத்து பிள்ளைகளைப் போல் என்னால் பழைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளவும் முடியாது. அதிலிருந்து விடுபடவும் முடியாது. இருந்தாலும் பெற்ற வயிறு என்று ஒன்று இருக்கிறது. குழந்தை தவறு செய்தாலும் அணைத்து கொள்ள வேண்டியதுதான். உன்னை பெற்றவள் என்கின்ற முறையில் உனக்கு என் ஆசீர்வாதங்களை தெரியப்படுத்துகிறேன். உலகம் ஒரு மாயை. அதில் ஆசை, பாசம், அன்பு, சொந்தம் என்பதெல்லாம் ஒரு பொய் என்பதை உணரத் தொடங்கிவிட்டேன். எப்படியோ நீ சௌக்கியமாக இருந்தால் சரி, அதுவே எனக்கு போதும். இப்படிக்கு உன் அன்பு அம்மா. பின் குறிப்பு: எனக்கு தெரியாத, என்னையே அறிந்து கொள்ள முடியாத வேறு உலகத்தில் இருக்கும் உன் மனைவியான என் நாட்டு பொண்ணுக்கு என்னுடைய ஆசையை சொல்லு. என் கண்கள் குளமாகின. பின்புறம் வந்து என்னை அணைத்து கொண்ட மிஷீலாவை ஆதங்கத்துடன் நானும் அணைத்து கொண்டேன்.